பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரமோகன் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்த பொள்ளாச்சியில் இளம்பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இன்று 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கினார். முன்னதாக குற்றவாளிகள் 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதையொட்டி நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரமோகன், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பரிசீலனையை வைத்துள்ளதாகவும், இளம் வயதினர் குற்றவாளிகளுக்கு வயதான பெற்றோர்கள், குடும்பத்திற்கு ஒரே மகன் போன்ற கோரிக்கைகளை எதிர்த்தரப்பினர் முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் உச்சபட்ச தண்டனையாக அரசு தரப்பின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் என நம்புவதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதையும் நாங்கள் முன் வச்சிருக்கோம். உச்சநீதிமன்ற உத்தரவின் மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி 12 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. தீவிரவாத முகத்துடன் யார் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு தெரியும் என்று ஆந்திர சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரபு விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஜனசேனா கட்சி நிர்வாகியும் ஆந்திர பிரதேச மாநில எலமஞ்சலி சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தரபு விஜயகுமார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள 6 முக்கிய முருகன் கோவில்களில் வழிபாடுகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடி கூறியதை போன்று ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நமது ஆயுதப்படைகள் தேசிய தலைமைக்கு ஆதரவாக ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இது போர் இல்லை, இது ஒரு தீவிரவாத செயல் என்று தெரிவித்தவர், தீவிரவாத முகத்துடன் யார் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு தெரியும் என்றும், நரேந்திர மோடியின் வலுவான தலைமையின் கீழ் ஒவ்வொரு மனிதனும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முதுகுளத்தூர் அருகே இட தகராறு காரணமாக வீட்டில் தனியாக இருந்த தனது தாய் மற்றும் மனைவியை தாக்கிய 6 பேர் கொண்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வீடியோ மூலம் ராணுவ வீரர் கோரிக்கை வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த ஏனாதி கிராமத்தைச் சேர்ந்தவர் முரளி ஜெகன். இவர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் கட்டியுள்ள புது வீட்டை இவரது பெரியப்பாவான ராமச்சந்திரன் மகன் மற்றும் மருமகன் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதை தட்டிக்கட்ட ராணுவ வீரர் முரளி ஜெகனின் தாய் மற்றும் மனைவியை எதிர்த்தரப்பினர் 6 பேர் கொண்ட கும்பலை வைத்து தாக்கியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக முரளி ஜெகனின் மனைவி உமாதேவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 4 பேர் மீது மட்டும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும், எதிர்த்தரப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் முரளி ஜெகன் தாய் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்றும், தங்கள் மீது உள்ள வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முரளி ஜெகனின் மனைவி உமாதேவி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார். மேலும் நாட்டுக்காக போராடி வரும் ராணுவ வீரரான தனது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளித்து உதவ வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வீடியோ மூலம் கோரிக்கை வைத்துள்ள ராணுவ வீரர் முரளி ஜெகன் இது தொடர்பாக ஆன்லைனில் புகார் ஒன்றும் அளித்துள்ளார். இதெல்லாம் காரணம் ராமச்சந்திரன், மொத்தம் 6 பேர். ராமச்சந்திரன், அவ மகன் பார்த்திபன், அவ மருமைய தட்சிணாமூர்த்தி, கிழவி, அவ மகன் ஈஸ்வரி, இன்னொரு மகன் கணேசன், 6 பேர் அடிச்சிருக்காங்க.
இது வந்து எஃப்ஐஆர் போட்டது 4 பேர் மேலே தான் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா கோமாதா எஸ்ஐங்கிறது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருக்குது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவங்க பேரை எல்லாமே வரவிடாமல் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி யாரையும் கைது பண்ண விடாமல் ஆக்கியிருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சுந்தரமோகன், குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக ரூபாய் 85 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் என்று விளக்கமளித்தார். 48 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் தாமாக முன்வந்து வழக்கில் சாட்சியளித்ததாக தெரிவித்த அரசு வழக்கறிஞர், வழக்கில் ஒருவர் கூட பிறர் சாட்சியாக மாறவில்லை. அழிக்கப்பட்ட வீடியோக்களையும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் என தெரிவித்தார். வீடியோக்களின் உண்மைத்தன்மையும் ஆராயப்பட்டே தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. வலுவான ஆதாரங்கள் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என்று கூறினார். அதை பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ரோட்டில் உள்ள பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு சட்டம் தன் கடமையை செய்துள்ளது என்று கூறினார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கருத்து தெரிவித்தார். திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகள் அடக்குமுறை ஏவப்பட்டுள்ளதாக விமர்சித்த அவர், விலைவாசி ஏற்றம் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியாத நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். சட்டத்தின் முன், அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.